இது தெரிஞ்சால் தான் நீங்கள் யாருன்னு தெரிய முடியும், உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிய வரும். அவங்க என்னன்னு கூட கேள்விப்பட்டது இல்லைங்க. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியும், என்னோட ராசி தெரியும் தான் நாங்கள் நிறைய பேர் கண்ணை கட்டப்பட்டு உள்ளார்கள். நாம யோகம் மட்டுமே சொல்லும், உங்களின் யோகர் யார், உங்களுடன் அவயோகர் யார். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் பார்க்குற எல்லாருமே ரொம்ப யோகமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த சோகம், எனக்கு யோகமே இல்லையா, நான் ரொம்ப அவயோகமான ஆள் அப்படின்ற மாதிரியான கவலை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்குங்க. நான் ஒன்றே ஞாபகம் வச்சுங்க, இந்த யோகமாக இருந்தாலும் சரி, அவயோகமாக இருந்தாலும் சரி, இது ஒரு மனித ஜனனத்தில், பிறப்பில் எல்லாருக்குமே இருக்குங்க. இதைத்தான் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா யோகி அவயோகி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோகி அப்படின்னும் போது ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் எல்லாருக்குமே இந்த பிறப்பில் உண்டு. இந்த யோகி அவயோகி ஜாதகத்தில் எப்படிங்க பிரிக்கிறாங்க? ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு இந்த யோகியை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு இந்த அவயோகை பற்றிலாம் தெரிய வேணாங்க, எனக்கு ஏன் கஷ்டம், நான் எப்படி வெளியே வரணும், அது மட்டும் எனக்கு பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி சொல்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவயோகியின் தசா புக்தி அந்தரம் பிரத்யந்தரமாகவோ இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சூக்ஷமம் பார்த்துங்க, நல்லா கேளுங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும். ஏன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டு மறுபடியும் எனக்கு கஷ்டம்னா எப்படிங்க கஷ்டம் தீரும்? ஏன்னா யோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவயோகியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கஷ்டம்னும் போது அவயோகிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு பரிகாரம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் வேணும் இல்லை, நன்மையான ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? அதுதான் யோகி அப்படிங்கிற கிரகத்தின் தசாபுக்தி அந்தரமோ அல்லது யோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க. எப்படி அவயோகி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி யோகி நட்சத்திரம் அப்படின்றதுக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. ஒரு அவயோகி நட்சத்திரத்தில் நின்று தசாபுக்தியை நடக்கும் காலங்களோ, ஒரு கிரகம் நின்று தசாபுக்தியை நடத்தும் காலங்களிலும் பிரச்சனையை ஜாதகர் சந்திப்பார். அதே மாதிரி திடீர்னு சாதாரணமாக இருந்தாங்க அந்த பையன், ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுட்டு இருந்தாருங்க, இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆள் ஆகிட்டாருங்க. சாதாரணமாக ஒரு என்கிட்ட தாங்க வேலை செஞ்சான், இன்றைக்கி பார்த்தோன்னா மிகப்பெரிய முதலாளி ஆகிட்டாங்க. சாதாரணமாக இங்கே தாங்க ஒரு பையன் கூலி வேலை செஞ்சுருந்தாங்க, அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகியின் கிரகத்துலேயோ இல்லை யோகியின் கிரகத்தின் தசாபுக்தி அந்த ஷார்ட் டைமில் எப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயாங்க. சரிங்க, தசாபுக்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாலே இந்த யோகியின் நட்சத்திரங்களையும் யோகியின் கிரகத்தையும் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறலைங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மொத்தம் யோகி நாம யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம யோகம் அப்படின்னாலே 27 நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரியே 27 நாம யோகங்கள் உள்ளன. தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்னு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஒரு ஜாதகர் ஜனன நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாம யோகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறதும் உண்டு. ஒரு நாம யோகத்திற்கும் ஒரு கிரகம், அதாவது ஒரு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவும் வேலை செய்யும். அவயோகி நட்சத்திரத்தின் கிரகமே அதிபதியே அவயோக கிரகமாகவும் யோகி நட்சத்திரத்தின் அதிபதியே யோக கிரகமாகவும் அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர்கள். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக வரப்போகுது. இந்த 27 நாமயோகங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நாமயோகத்திற்கும் எந்த கிரகம் யோகி எந்த கிரகம் அவயோகி நான் சொல்ல போகிறேன். எந்த மாதிரியான சிறு பரிகாரங்களை செய்து நம்ம ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு வீடியோவாக தனித்தனியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? வியதிபாதம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவுங்க இது. அது என்னங்க வியாதிபாதம் நாமயோகம் அப்படின்னா, எனக்கு என்னன்னு கூட கேள்விப்பட்டது இல்லைங்க. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியும், என்னோடய ராசி தெரியும் தான் நாங்கள் நிறைய பேர் கண்ணை கட்டப்பட்டு உள்ளார்கள். இங்கு மக்கள் கண்ணை கட்டப்பட்டு உள்ளார்கள் ஜோதிடத்துறையில். லக்னம்னா என்னென்ன முதல்ல தெரியாமையே மறைச்சி வைக்கப்பட்டுள்ளார்கள் ஜோதிடத்துறையில். தயவு செய்து உங்கள் லக்னம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
இது தெரிஞ்சால் தான் நீங்கள் யாருன்னு தெரிய முடியும், உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிய வரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாதுங்க, உங்களுடைய நாம யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய நாம யோகம் மட்டுமே சொல்லும் உங்களின் யோகர் யார், உங்களுடன் அவயோகர் யார், உங்களின் யோகி நட்சத்திரம் என்ன, உங்களின் அவயோக நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு சொல்லும். ஏன் திடீர்னு ஒரு ஆள் முன்னேறிட்டான், இல்லை திடீர்னு நான் முன்னேறினேன், ஆனால் அங்கேருந்து கீழே பயங்கரமாக கீழே விழுந்து வாரணம் இன்னும் எந்திரிக்கவே முடியல, 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறீங்கல்ல. அவயோக நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்று தசாபுக்தி அந்தரத்தை நடத்தும் போது சருவலான ஒரு வாழ்க்கையை திரும்பி தள்ளி விட்டுரும். யோகி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் நின்று தசாபுக்தி அந்தரத்தை நடத்தும் போது நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்தும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா யோகி நட்சத்திரத்தில் கிரகங்களே நிற்காத ஒரு நிலை இருக்கும். இதுதான் வாங்கி வந்த வரம் அப்படின்றது குறைவு, வாங்கி சாபம் பாவம் அப்படின்ற விஷயம் அவயோக நட்சத்திரத்தில் கிரகங்கள் நிற்கும்போது நடந்துடும். யார் யாருக்கெல்லாம் அவயோக நட்சத்திரம் இருக்கும் அந்த அவயோக நட்சத்திரக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போகும்போது ரொம்ப நல்லதுங்க, இல்லைன்னா அவங்களாலே அவயோகம் நடந்துவிடும். உங்களின் யோகி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் உங்களுடைய யோகி நட்சத்திரம். அப்புறம் உங்களுடைய யோகர் ராகு பகவானே உங்கள் யோகர். அப்போது தாத்தா தான் உங்கள் யோகருங்க. தாத்தா அந்நிய தேசனோடும் போது முஸ்லீம் கண்ட்ரி, துபாய், சவுதி சம்மந்தப்பட்ட இந்த கண்ட்ரி தான் உங்களுக்கு யோகத்துக்கு உண்டான ஒரு இடமாக கண்டிப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், மொபைல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்லைன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்லைன் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமான வியாபாரத்தில் கை வச்சு பாருங்கள். யோகி நட்சத்திரத்துக்கு உண்டான வியாபாரம், யோகி கிரகத்துக்கு உண்டான வியாபாரத்தை நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன், சூப்பராக வருங்க உங்களுக்கு. அவயோக நட்சத்திரம் அப்படின்போது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனே உங்களுக்கு அவயோகிடர். இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மனைவியால் பிரச்சனை, பெண் குழந்தைகளால் பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை அப்படின்ற ஜாதகரை இவர் தாங்க இருப்பார். ஆனால் அங்கே தான் போயிட்டு என்ன பண்ணுவார், ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் போய் அவங்ககிட்ட நிற்பார். அதனாலேயே அவயோகத்தில் மாட்டி சீரழிஞ்சிடுவார். அப்போது பெண்களை வணங்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக வந்துடும் உங்களுக்கு. அவயோக நட்சத்திரத்தை வணங்கிட்டு அம்மா தாயே லோகம் மாத்தா நான் தூரமாக ஓடிடுங்க. ராகுவின் நட்சத்திரமே யோகி, ராகுவே உங்களுக்கு யோகி, அவரை கட்டியமாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போது சதயம் நட்சத்திரமே உங்களுக்கு யோகி என்பது. சதயம் அப்படின்னாலே காலபைரவரின் நட்சத்திரங்க. காலபைரவரின் நட்சத்திரம் நீங்கள் தான். அப்போது காலபைரவரை காலை பிடிச்சிக்கிறீங்க கெட்டியமாக. காலபைரவரை கெட்டியமாக காலை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை 100% காப்பாற்றுவார். அவயோக நட்சத்திரம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம். கரெக்டாக அவங்க வீட்டில் தான் சங்கு வாங்கி வச்சுருப்பாங்க. சங்குன்னு பார்த்திங்கன்னா யார், பூர நட்சத்திரம் தாங்க சங்கு. நிறைய மொச்சக்கொட்டை பிடிக்கும், நிறைய மொச்சக்கொட்டை சாப்பிடுவாங்க, நல்லா குழம்புலையும் சாப்பிடுவாங்க, அவிச்சு வச்சாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப ஜாலியாக. என் ஒய்ஃப் எனக்கு மொச்சக்கொட்டையாக செஞ்சு தருவாங்க, வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறமா தான் ஏன் தெரியுமா, மொச்சை ப்ளஸ் சங்கு அப்படின்னாலே பூரம் நட்சத்திரம், சுக்கிரனின் நவதானியத்தில் மொச்சை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ சாப்பிட்லாமா, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்த்துக்கிறேங்க, சரிங்களா. அப்போது அவயோக நட்சத்திரமாக பெண்களை வணங்குங்கள், அவங்களுக்கு என்ன அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு தாய் மாதிரி பாருங்கள். மனைவியை தவிர அனைவரையும் சகோதரிகளாக தாயாகவும் பார்க்க வேண்டிய ஒரு நாம யோகம் அப்படின்னும் போது வியாதிபாதம் நாம யோகம், சரிங்களா. காலை பைரவரை காலை பிடிச்சிக்கிறீங்க கெட்டியமாக, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ராகு மிக சிறந்த யோக பலனை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா. அப்போது ராகு பகவான் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்த கெட்டியமாக பிடிச்சிருங்க. தாத்தா இல்லைங்க என்ன பண்ணுறது, தாத்தா வயதில் உள்ள முதியோர்களை பிடிச்சிக்கிறேங்க. ராகு அப்படின்போது பித்ருன்னு சொல்கிறோம். அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணோம், அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் தவற விடக்கூடாத ஜாதகர் நீங்கள் தான். ஈவன் ஒரு சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ராகுவே அவயோகியாக வருவார். அப்போது அவயோகியாக ராகுவாக வந்தாலும் பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணோம். பித்ரு தர்ப்பணம் பண்ண முடியாதவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணி அப்பா பித்ரு தர்ப்பணம் பண்ணுவான்னு சொல்லும் போதே பித்ருக்களின் ஆசீர்வாதம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன வரத்தை வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த வரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா. நன்றி. பார்த்தீங்களா நண்பர்களே, நீங்கள் பார்த்த இந்த நாம யோகத்திற்கு உண்டான ஒரு நன்மை தீமை, அதாவது யோக நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான யோகி கிரகம் அவயோகி கிரகங்களுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதை நம்ம ரெகுலராக நம்மளுடைய வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு
இப்போது ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று, நாமளே ஜோதிடர் அடுத்தவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையாங்க, நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து எந்த நேரம் நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. முடிந்த போது, நேரம் இருக்கும்போது, பொருளாதார வசதியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி இதில் வந்து நம்ம காலையில் வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். ரெகுலராக நிறைய வகுப்பு, பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டர் கிளாஸ்னு எடுத்துகிட்ருக்கோம். இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரம் நவதாரா வகுப்பு அப்படின்ற மாதிரியும் எடுத்துகிட்ருக்கோம். ஏதாவது தினப்பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள். நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இதுக்குண்டான பதில் நீங்கள் 2 மணி நேரத்துலேயே ரொம்ப கம்மியான காசுலேயும் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா. பட் கிளாஸுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. இது வாய்ப்பு வசதிகள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கிட்டு ஜோதிட அறிவை, நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிட அறிவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச எனக்கு இறையருளால் ஒரு குருவருளால் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஞானத்தை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சரிங்களா நண்பர்களே. நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.